Gaurav Gajendra Kumar. Honorable Presiding Member. கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்று இந்த மாவை சிவனேசன் அவர்களின் வருடாந்த நினைவு தினமாகும். நாங்கள் ஊடக சுதந்திரம், ஊடக அமைச்சு தொடர்பாக நாங்கள் இன்று விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். அதாவது இந்த ஊடக உலகத்திலே பல ஊடகவியலாளர்கள் தமது வாழ்க்கையை இழந்துள்ளார்கள். அவர் ஒரு முக்கியமான ஒரு நபர். அவருடைய ஆக்கத்திலே உலகத்தை வியத்தவர். தினக்குரல், சண்டே எடிசன், அவர் யாழ்ப்பாணத்திலே வீரஹேசனுடைய பதிப்பாசிரியராக கடமையாற்றினார்கள். யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையை எடுத்து நோக்கினால் அதனுடைய பணிப்பாளர் அவர் ஒரு கடிதத்தை வெளியிட்டார் மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்திலே. நான் அதனுடைய பிரதியை நான் வழங்குகின்றேன். அதாவது அதிலே ஆளணி மீளாய்வு தொடர்பான விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர் மேலும் உட்கட்டமைப்பு தேவைகளுக்கான வளங்களையும் கேட்டுள்ளார். அதாவது மகப்பேற்று, இருதவியல் மற்றும் முன்னெடுப்பு விசேட தேவைகளுக்கு ஒரு விசேட அலகு போன்ற பல்வேறு உட்கட்டமைப்பு விருத்திகளுக்கான வளங்களையும் அவர் கேட்டுள்ளார். அவருடைய மகப்பேற்று நிலையம் தொடர்பான விடயமான அது கட்டாயம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அதாவது இந்த யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையானது 2012ஆம் ஆண்டு சேதமடைந்தது. அதாவது 4 வார்டு மாத்திரமே அதிலே காணப்படுகின்றது. அதில் தாய்மார்கள் நிலத்திலே உறங்குகின்றார்கள். அவர்கள் நிலத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது கற்பனை தாய்மார்கள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு பாலூட்டுவதற்கு 220 நிமிடங்கள் நடக்க வேண்டும். ஆகவே நீங்கள் இது தொடர்பிலே முன்னுரிமை வழங்கி இதற்கான விடயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். இது தொடர்பான அவசரமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அத்துடன் பணிப்பாளர் அவர்கள் இது தொடர்பான, அதாவது யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு ஒரு காணியையும் கேட்டுள்ளார். அதாவது மீனாட்சி அம்மனை வீதியில ஒரு காணி இருக்கிறது. அது தற்போது இராணுவத்தினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. அதற்காக அதாவது கிளாக் டவர் ரோட்ல அமைந்துள்ள காணியையும் அவர் வேண்டுகின்றார். இரண்டாவது விடயம் முக்கியமான ஒரு விடயமாகும். தெல்லிப்பனை புற்றுநோய் வைத்தியசாலையாகும். அதாவது போதனா வைத்தியசாலையின் கட்டுப்பாட்டின் கீழ் காணப்பட்டாலும் அடிப்படை மாவட்ட வைத்தியசாலையின் கட்டுப்பாட்டிலே காணப்படுகின்றது. வைத்தியர்கள் அவர்களுடைய சேவையை ஒரு வினைத்திறனான முறையிலே வழங்குவதற்கு பல வளங்களை கோரி இருக்கிறார்கள். அதிலே முக்கியமானது ஒரு பிரத்யேகமான ஒரு முகாமையாளரையும் மற்றும் பல இன்னும் ஒரு கணக்காய்வாளரையும் கேட்டுள்ளார்கள். ஏனென்றால் மிகப்பெரிய ஒரு பரந்த ஒரு ஆளணி தொகையை ஒரு நிர்வாகத்தின் கீழ் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மற்றும் ஆதரவளிக்கும்
சேவை தொடர்பிலே தரமுடைய ஆதார வைத்தியசாலைக்கு அதுக்கான ஆலோசனை வைத்தியர் நிறுவப்பட வேண்டும். அவர் தற்போது இருக்கின்றவர் இடமாற்றத்துக்கு செல்ல இருக்கின்றார். அதாவது ஒரு மற்றும் புற்றுநோய் வைத்தியசாலைக்கு சிடிஎஸ் ஸ்கேனர் அத்தியாவசியமானதாகும். ஆனால் அங்கு அது காணப்படுவதில்லை. கௌரவ அமைச்சர் அவர்களே, இறுதியாக மருத்துவவியலாளர்கள் தொடர்பிலே ஒரு பிரச்சனை காணப்படுகின்றது. அதாவது நான் இத்தொடர்பாக முன்பும் கலந்திருக்கிறேன். அதாவது மருந்துகளை வழங்குவர்கள் தொடர்பாகவும் நான் விநியோகிப்பவர்கள் தொடர்பாகவும் நான் இந்த சபையிலே கதைத்திருக்கிறேன். ஆனால் வழக்கம் நடைமுறையில் காணப்படும் விடயம் என்னவெனில், அவர்கள் பூர்ண அதாவது கல்வி தகமையை கொண்டிருந்தாலும் அவர்கள் வேலை வாய்ப்பற்றவர்களாக காணப்படுகின்றார்கள். ஆகவே அவர்களுடைய ஆளணிக்குள் உள்வாங்கப்பட வேண்டும். அவர்களுக்கான நியமனங்கள் வெகு சீக்கிரத்திலே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். நீங்கள் மருந்துகளை விநியோகிப்பவர்களை மாத்திரம்தான் ஆட்சேர்ப்பு செய்வதற்கு உடன்பட்டீர்கள். அதாவது அவர்கள் ஒரு நபர் 2-3 நபர்களையும் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் மிகவும் கடுமையாக வலியுறுத்துகின்றேன், அவர்களுடைய வேண்டுகோள்களை நீங்கள் நிறைவேற்றுங்கள். மற்றும் நான் இது தொடர்பான விவரமான விடயங்களை இதில் குறிப்பிட்டுள்ளேன். அதை நான் உங்களுக்கு கையளிக்கின்றேன். நீங்கள் அதனை வாசித்து பாருங்கள்.